ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஈஷாவாசி உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 8 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை பார்த்துள்ளோம். முதலில் பிரம்மத்தினுடைய ஏற்றத்தை தெரிவித்து லோகத்திலே வைராகியம் ஏற்பட வேண்டும் என்று ஆரம்பித்து, பிரம்மத்தை அடையும் வரையில் கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் சொல்லி, பிரம்மத்தினுடைய விசித்திரமான சக்தியை பற்றியும் சொல்லி, பிரம்மத்தை தியானிக்கிறவனுக்கு இந்த லோகத்திலேயே ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் முறையே இந்த உபனிஷத்தானது சொல்லிக் கொண்டு வந்தது. 8 மந்திரங்களை பார்த்துள்ளோம். இப்பொழுது 9, 10, 11 என்ற இந்த 3 மந்திரங்கள் சேர்ந்து மிகவும் முக்கியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கின்றன. ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு மிகவும் வேண்டிய மந்திரங்கள் இவை. எம்பெருமானார் முதல் அதிகரணத்திலேயே, ஜிக்ஞாசாதிகரணத்திலேயே ஆரம்பத்திலேயே சங்கரருடைய மதத்தை கண்டனம் பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை எம்பெருமானார் மேற்கோளாக காட்டுகிறார். சங்கரர் கூறுவது என்ன என்றால், ஞானம் மட்டும்தான் மோட்சத்துக்கு வேண்டும், கர்மம்ன்றது தேவை கிடையாது, ஞானத்துக்கு தேவை கிடையாது, விவிதிஷாவுக்கு தேவை. விவிதிஷா அப்படின்னா பிரம்மத்தை அறிய வேண்டும் அப்படின்ற ஆசை. அந்த ஆசை வரத்துக்கு கர்மம் தேவையே ஒழிய, அதற்கப்புறம் பிரம்ம பிராப்திக்கு சாதனமானது பக்தி அப்படின்னே சங்கராச்சாரியர் ஒத்துக்க மாட்டார். வெறும் ஞானம் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஞானத்துக்கும், அது எப்படிப்பட்ட ஞானம்னா ஐக்கிய ஞானம், பிரம்மம் மட்டுமே தான் உண்மை அப்படின்ற அந்த ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்துக்கு கர்மமானது விருத்தம், அது தடையாக இருக்கும். கர்மம் தேவை கிடையாது, தேவை கிடையாதுன்னு கிடையாது, கர்மமானது கூடாது அப்படின்னு. ஆகையினாலதான் இன்னைக்கும் பார்த்தோம்னே என்றால், சங்கராச்சாரியருடைய மத்தத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் பூனல், சிக்கை இவற்றையெல்லாம் துறந்திடுவார்கள். அது என்ன காட்டுறது, என்ன சிக்னிஃபை பண்றது அப்படின்னா, சன்னியாசிக்கு கர்மமானது வேண்டாம், வேண்டாம் கிடையாது, அது தடை, செய்யக்கூடாது. கர்மம் செய்தோமே என்றால் பிரம்ம ஞானம் தடைபட்டு போகும் அப்படின்றதான் சங்கரருடைய மதம். ஆனா எம்பெருமானார் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளோ, அவர்கள் எல்லாருமே பலர் என்ன பண்ணுவார்கள்னா, சந்தியாவந்தனம் போன்ற எல்லா கர்மங்களையும் செய்வார்கள். ஏன்னா கர்மமானது விடப்படக்கூடாது அப்படின்றதுதான் எம்பெருமானார் சித்தாந்தம். சரி, இப்ப இந்த 3 மந்திரங்களையும் பார்க்கலாம். 9, 10, 11. அந்தம் தம பிரவிசந்தியே அவித்யாம் உபாசதே ததோ பூய இவதே தமோ எபு வித்யாயாம் ரதாஹா. இப்படி பகவானுடைய விசித்திர சக்தியை சொன்ன பிறகு, இப்பொழுது கர்மமானத்தை அங்கமாக கொண்டுதான் வித்யானது இருக்கும். வெறும் கர்மத்தை செய்தாலோ, இல்லாட்டி வெறும் வித்யை, வெறும் ஞான மார்க்கத்தில் மட்டும் நின்றாலோ பயன் கிட்டாது. பயன் கிட்டாது என்ன, இவன் தவறான இடத்தை போய் சேருவான் அப்படின்றது சொல்றது இந்த மந்திரம். அந்தம் தம பிரவிசந்தி, அந்தமான தமசு, தமசுனா இருட்டு, அஜ்ஞானம். அந்தமானது மிகவும் இருண்ட அஜ்ஞானம், பெருத்த அஜ்ஞானத்தை போய் இவன் அடைவான். அந்தம் தம பிரவிசந்தி, அடைவார்கள். யார் யார் அவித்யாம் உபாசதே, அவித்யை யார் உபாசிக்கின்றார்களோ. அவித்யைனா என்ன? அவித்யைனா வித்யானா ஞானம், அவித்யானா அஜ்ஞானம் அப்படின்னு இங்க அர்த்தம் கிடையாது. அவித்யா கர்ம சம்யான்யா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே அப்படின்னு இந்த புராண வச்சனம், இது விஷ்ணு புராணம் என்று நினைக்கிறேன். அவித்யா கர்ம சம்யான்யா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே அப்படின்னு புராண ஸ்லோகம் இருக்கு. அங்க அவித்யா அப்படின்றது கர்மம் அப்படின்றத காட்டுறது. ஆக அவித்யா அப்படின்னா நம்ம சட்டுன்னு என்ன தோணும், வித்யானா ஞானம், அவித்யானா அஜ்ஞானம் அப்படின்னு, இருள், துயக்கு, மயக்கு அப்படின்னு தோன்றும் இல்லையா? ஆனா இங்க அப்படி அர்த்தம் கிடையாது. அவித்யா அப்படின்னா வித்யை காட்டிலும் வேறுபட்டதான கர்மம். ஆக அந்த கர்மத்தை மட்டும் எவன் செய்கிறானோ, யாவர் பன்மையில இருக்கு, யஹா அப்படின்னா ஒருமை,
ஏ அப்படின்னா பன்மை. யாவர் அவித்யாம் உபாசத்தே, அவித்யாவை மட்டுமே உபாசிக்கின்றார்களோ, கர்மத்தை மட்டும் செய்கிறார்களோ, அவர்கள் அந்தம் தமஹா பவிஷந்தி, பெருத்த இருளை அஞ்ஞானத்தை அடைகிறார்கள். இத மற்றொரு உபனிஷத்தே சொல்றது. பிரவாஹ்யதே அதிருடாக யஜ்ஞரூபாக அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்ம ஏதத்ரேயோ யே அபிநந்தந்தி மூடாக ஜராமிருத்யூ தே புனரேவ அபியந்தி. பிரவாஹ்யதே அதிருடாக யஜ்ஞரூபாக, யஜ்ஞம் அப்படின்ற இவற்றை ஆசிரியக்கக்கூடிய புருஷர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள்லாம் அதிருடமான பிளவர்களைப் போல. ஓடம், ஓடம் வந்து கோட்டையோடம் இருக்கு, உழுகலோடம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அதை கொண்டு நதியை கடக்க முடியுமா? அது போன்ற இந்த புருஷர்கள்லாம் யஜ்ஞ ரூபாக, யஜ்ஞத்தையே தங்களுக்கு நிரூபகமாக கொண்ட இந்த புருஷர்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மம், தாழ்ந்ததான ஒரு கர்மம் இருக்கு அவர்களிடத்துல. என்ன தாழ்ந்ததான கர்மம் அப்படின்னா, ஞான விதுரமான கர்மம். ஞானத்தை உட்கொள்ளாமல் வெறும் கர்மம் இந்த புருஷர்களிடத்தில் இருக்கக்கூடியது. அவர்கள்லாம் ஏதச்ரேயா ஏ அபிநந்தந்தி, இதுவேதான் ஸ்ரேயஸ், மிகவும் நன்றது அப்படின்னு இவர்கள்லாம் ரமிக்கிறார்கள், ஆனந்திக்கிறார்கள். இதுவே போதும்னு திருப்தி இருக்கு. ஆனா ஜரா மிருத்யூதே புனரேவ அபியந்தி, மறுபடியும் மறுபடியும் பிணி, மூப்பு, பசி, துன்பம் அப்படின்னு இந்த சம்சாரத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆக வெறும் கர்மத்தை அனுஷ்டிப்பதனால் பயன் கிடையாது, ஞானம் இல்லாத கர்மத்தை அனுஷ்டிப்பதனால் பயன் கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்றது உபனிஷத்து. தத்தோ பூய இவதே தமஹா எவு வித்யாயாம் ரதாஹா. தத்தோ பூய இவதே தமஹா, அதை காட்டிலும் பெருத்த ஒரு அஞ்ஞானத்தை அடைவார்கள் யாவர் வித்யாயாம் ரதாஹா, வித்தியில் மட்டுமே சிரத்தை படைத்தவர்கள் அதை காட்டிலும் பெரிய ஒரு அஞ்ஞானத்தை அடைவார்கள். ஆக கேவல கர்மத்தை பண்றான், வெறும் கர்மத்தை மட்டும் பண்றான், ஞானம் இல்லாமல், பிரம்ம ஞானம் இல்லாமல். அவன் ஒரு பெருத்த அஞ்ஞானத்தை அடைவான், மேலும் மேலும் சம்சாரத்தை அடைவான். ஆனால் கர்மத்தை விட்டு விட்டு வெறும் ஞான மார்க்கத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அவனாவது இருந்தானே என்றால், முன்பு சொன்னவனை காட்டிலும் அவன் பெருத்த அஞ்ஞானத்தை அடைவான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. என்ன அது? முன்பு சொன்னவனை காட்டிலும் அவனுக்கு பெருத்த அஞ்ஞானம்னா, அவனாவது கர்மத்தை விடாதபடியினால நரக்கம் அவனுக்கு கிடையாது. இவனை பார்த்தோன்னா இவன் ஞானத்துல இருக்கான், ஆனா கர்மத்தை விட்டுடான் மொத்தமாக. கர்மத்தை விட்டா ஞானமே வராது, உண்மையா மனசுல அந்த அழுக்கெல்லாம் போகவே போகாது. அப்படி இருக்கிறவன் ஞானத்தை பின்பற்றவே முடியாது. அப்ப கர்மத்தையும் விட்டவன் ஞானத்தையும் விட்டவனாக ஆயிடுவான். அப்ப இவனுக்கு தானே பெருத்த அஞ்ஞானம். ஆகையினால இந்த மாதிரி தனித்தனியே ஞானத்தை தனியா பண்றது, கர்மத்தை தனியா பண்றது அப்படின்னு இருந்தார்களே என்றால், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரிதான் பலன் அப்படின்னு சொல்லி, சரி அப்ப என்னதான் பண்ணணும்? அடுத்தது 10வது ஸ்லோகம் சொல்றது. அந்யதேவாஹுஹு வித்யயா அந்யதாஹுஹு அவித்யயா இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத் விஜசக்ஷிரே. அந்யதேவ ஆஹுஹு வித்யயா அந்யதாஹுஹு அவித்யயா, அவித்யா அந்யத், வித்யா அந்யத். வித்யை காட்டிலும் வேறுபட்டது, அவித்யை காட்டிலும் வேறுபட்டது. அவித்யான கர்மம், ஆக கர்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது. அதுதான் மோட்சத்துக்கு உபாயம். இது சுஷ்ரும தீரானாம் என்று நாங்கள் கேட்டுள்ளோம். என்ன கேட்டோம்? தீரானாம் ஏனஸ்தத் விஜசக்ஷிரே, யாவர் சிலர் தீரர்கள் இருக்கிறார்களோ, நன்றாக அறிந்தவர்கள், அவர்கள்லாம் பிரம்மத்தை அறிந்தவர்கள், அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டுள்ளோம். அவர்கள் சொல்லுவது என்ன என்றால், வித்யை காட்டிலும் வேறுபட்டது, அவித்யை கர்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, அதுதான் மோட்சத்தை அடையக்கூடிய உபாயம் அப்படின்னு. இந்த தீரர்கள் அப்படின்னா பரமாத்ம தியானபராணாம் அப்படின்னு, பரமாத்மாவை நன்றாக தியானிக்க கூடியவர்கள். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, மோட்சத்துக்கு சாதனம் இந்த ரெண்டை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு. உடனே சந்தேகம் வருது, ரெண்டை காட்டிலும் வேறுபட்டதா? அப்போ கர்மமும் மோட்சத்துக்கு சாதனம் கிடையாது, ஞானமும் மோட்சத்துக்கு சாதனம் கிடையாது, இதுதான் உபனிஷத் சொல்றதா அப்படின்னா கிடையாது. 11வது ஸ்லோகம் ஸ்பஷ்டீகரணம் பண்றது, அது ஸ்பஷ்டமாக சொல்றது. வித்யாம் ச யஸ்தத் வேத உபயம் சஹா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஸ்னுதே. ஆக வித்யை காட்டிலும் வேறுபட்டது, அவித்யை கர்மத்தை காட்டிலும் வேறுபட்டது மோட்ச உபாயம் அப்படின்னு சொன்னேனே. என்ன தாத்பரியம் அப்படின்னா, உபனிஷத் சொல்றது வித்யை அவித்யை ரெண்டுமே சேர்ந்து மோட்சோபாயம் அப்படின்னு உபனிஷத்துக்கு தாத்பரியம்.
ஆக ஞானம் மோட்சத்துக்கு உபாயம் அல்ல, கர்மம் மோட்சத்துக்கு உபாயம் அல்ல. அப்போ என்னது? ஞான கர்ம சமுச்சயம் ரெண்டுமே சேர்ந்துதான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு உபனிஷத்துக்கு தாத்பரியம். அது சொல்றது வித்யாம் ச எஸ்தத் வேத உபயம் சஹா. ரெண்டையும் உபயம் ரெண்டையும் சஹா சேர்த்தே, வித்யை அவித்யை ரெண்டையும் சேர்த்தே எவன் அறிகிறானோ அவன் என்ன பண்றான்னா, ஏன்னா அவித்யானா எங்க கர்மம். ஆக வித்யா ஞானத்தையும் அறிகிறான். ஞானத்தை அறிகிறான்னா என்ன? மோட்ச உபாயமாக அறிகிறான், அதை அனுஷ்டிக்கிறான். அதே போல கர்மத்தையும் அறிகிறான், மோட்சோபாயமாக அதை அனுஷ்டிக்கிறான். அவன் என்ன பண்றான்? அவித்யா மிருத்யும் தீர்த்வா. சரி, இப்போ ஞானம் எப்படி பயன்படுறது, கர்மம் எப்படி பயன்படுறது அப்படின்னா, அவித்யா மிருத்யும் தீர்த்வா. அவித்யானா கர்மம் இல்லையா? கர்மத்தினால இவன் மிருத்யுவை கடக்கிறான். கர்மம் பண்ண பண்ண மிருத்யுனா என்னதுன்னா, ஞான சங்கோச்ச ஹேதுவா இருக்கக்கூடிய பிராக்தனம் கர்ம, ஞானத்தை மழுங்கடிக்க கூடிய முன்பு செய்யப்பட்ட பாபம் இருக்கு இல்லையா, அதுதான் மிருத்யு. அப்படிப்பட்ட மிருத்யுவை இவன் கடக்கிறான். எப்படி? கர்மங்களை செய்ய செய்ய பலத்திலே அபிசந்தி இல்லாமல், பலத்திலே ஆசை இல்லாமல் கர்மங்களை செய்ய செய்ய மனதானது தூய்மை அடைகிறது, பாபங்களானவை கழிகின்றன. ஆக அப்படிப்பட்ட அந்த கர்மங்கள்னால பாபங்கள் எல்லாம் கழிய பெற்று அதற்கு பிறகு வித்யாமிருதம் அஷ்ணுதே, வித்யினால ஞான மார்க்கத்தினால இவன் மோட்சத்தை பெறுகிறான். இதுவே ஒரு உபனிஷத் வாக்கியம். இது எம்பெருமானாரும் எடுக்கிறார், இந்த மந்திரத்தை எடுக்கிறார் எம்பெருமானார். வித்யாம் ச எஸ்தத்வேத உபயம் சஹா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் எடுக்கிறார். அதே போல மற்றொரு புராண ஸ்லோகத்தையும் எடுக்கிறார் அங்க, விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடியது. யாஜ சோபி சுபகோன் யஜ்ஞான் ஞான வியபாஸ்ரயா பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய தர்த்தும் மிருத்யும் அவித்யா அப்படின்னு ஒரு ராஜா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய யாகங்கள் பண்ணாராம். ஞானத்தை அடைந்தவர் அவர் நிறைய யாகங்களை பண்ணாராம். ஏன் அப்படி பண்ணார் பல யாகங்களை அப்படின்னா, பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய, பிரம்ம ஞானம் எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக, தர்த்தும் மிருத்யும் அவித்யா, கர்மத்தை செய்து செய்து என்னுடைய பாபங்களை எல்லாம் கழித்து எனக்கு பிரம்ம ஞானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த ராஜா இப்படிலாம் பல யாகங்களை பண்ணார். ஆக ஸ்பஷ்டமா என்ன தெரியுது, இதனால யாகங்களை பண்ண பண்ண பாபங்கள் எல்லாம் போயிடும். பாபங்கள் போன அந்த சுத்தமான மனசிலே பிரம்ம ஞானமானது ஏற்படும். அந்த பிரம்ம ஞானத்தினால மோட்சம். ஆக ராமானுஜ சித்தாந்தம் என்ன? முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரம்மத்தை அடைவதற்கு ஞானம்தான் உபாயம், அதுல சந்தேகமே கிடையாது. இங்க சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் எந்த மதபேதம் கிடையாது. ஞானம்தான் மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்றதுல. ஆனால் சங்கரர் மதத்துல அப்படிப்பட்ட ஞானமானது கர்மத்தை எதிர்பார்க்காது அப்படின்னு சங்கரர் மதம். எம்பெருமானார் சொல்றது என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஞானம் மரணம்னாலே கர்மங்களை செய்ய செய்ய மனதில் தூய்மை ஏற்பட, தூய்மையான அந்த மனதில் தான் அந்த ஞானம் உதிக்கும். ஆகினால இப்படிப்பட்ட கர்மமானது ஞானத்தை பெற்று கொடுத்து அதற்கு பிறகு அது ஞானத்தாலே மோட்சம் அப்படின்னு ராமானுஜர் மதம். சங்கரர் சொல்றது, அந்த கர்மமானது ஞானத்துக்கு விருத்தமானது, தடையாக இருக்கும். ஏன்னா சங்கரருடைய மதத்துல எப்படிப்பட்ட ஞானம் மோட்சத்துக்கு சாதனம்? ஐக்கிய ஞானம், பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. பிரம்மம் மட்டும் இருக்கு அப்படின்ற ஞானம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா, நான் சந்தியாவந்தனம் பண்ணனா என்ன ஆகும்? ஆச்சமனம் பண்ணணும், ஜலம் இது இருக்கு, பாத்திரம் இது இருக்கு அப்படின்னு எல்லாமே பேதம் தான் என் கண்ணுக்கு படுறது. இப்ப பேதம் கண்ணுக்கு பட்டா நான் எப்படி பிரம்மம் மட்டும்தான் அப்படின்ற ஞானம் எனக்கு ஏற்படும்? ஆகையால சங்கரர் சொல்லக்கூடியது என்னன்னா, கர்மமானது ஞானத்துக்கு விருத்தமானது, தடையாக இருக்கும் அப்படின்னு. ராமானுஜ சம்பிரதாயத்துல அந்த ஐக்கிய ஞான மோட்சத்துக்கு காரணம் கிடையாது. பிரம்மத்துக்கு நான் ஷரீரம் அப்படின்ற அந்த ஜீவாத்மா, அந்த சரீரி பாவம் இருக்கு இல்லையா, அதுதான முக்கியம். ஆக அப்படிப்பட்ட ஞானம் வருவதற்கு கர்மம் தடை கிடையாது. கர்மங்கள் செய்ய செய்யதான் மனசுக்கு தூய்மை வரும். தூய்மையான மனசுலதான் இந்த மாதிரி ஒரு இந்த சரீரி பாவமோ சேஷி பாவமோ இந்த மாதிரி ஞானங்கள்லாம் அந்த மனசுலதான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஞானத்தினால மோட்சம் பெறலாம் அப்படின்றதுதான் இந்த முக்கியமான இந்த 3 ஸ்லோகத்தால தெரிவிக்கப்பட்ட அர்த்தம். ஆக இந்த மாதிரி பிரம்மத்தை அடைவதற்கு பக்தியோகம் உபாயம், அந்த பக்தியை ஏற்படுத்துவதற்கு கர்மமானது வேண்டி இருக்கு அப்படின்ற ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கையை
இந்த உபன்யாசத்திலே பார்த்தோம். மேலும் மற்ற உபன்யாசங்களிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.